அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேச போகிறோம். நாம் உணர்வு என்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு பைண்டிங்காக இருக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முக்கியமான விஷயத்தை பார்க்க முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பல்வேறு கட்ட உணர்வுகளை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பிறக்கிறோம். பிறந்த உடனே நம்ம தாய்க்கு ஒரு உணர்வு ஏற்படுது, தந்தைக்கு ஒரு உணர்வு ஏற்படுது, நம்மளுக்கு ஒரு சந்ததி கிடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதற்கப்புறம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த உணர்வால் தான் நாம் அதை உணர்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் போய் நம்மளை சேர்க்கும் பொழுது, அங்கே நண்பர்களை நாம் பார்க்கும் பொழுது, ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிக்கும் பொழுது, இதெல்லாம் கூட நம்ம அதிகமாக நம்முடைய மனதில் தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே அந்த ஸ்கூலில் இருக்கிற நண்பர்கள் சேருவாங்க. ஒரு 7வது 8வது 9வது 10வது இந்த மாதிரியானதில் நண்பர்கள் சேருவாங்க. அந்த நண்பர்களோட ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 16 வயசில் நம்முடைய உடம்பில் அந்த ஸ்பெர்ம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த பாலியல் சுரப்பிகள்லாம் வேலை செய்யும் பொழுது, நமக்கு இனம் தெரியாத பெண்கள், நம்முடைய எதிர்பாலினம் அப்படின்ற ஒரு விஷயங்களை அவர்களை பார்க்கும்போது அவர்களோடு ஒரு உணர்வு ஏற்படும். பிறகு நம்ம படித்து முடிக்கிறோம். படித்து முடித்த உடனே வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்றது. வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த ஒரு அற்புதமான உணர்வாக, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு சம்பளம் வரப்போகுது, என்னென்னா ஒரு வாழ்க்கையில் நான் செட்டில் ஆகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் திருமணம். ஸோ இப்போ இந்த திருமணம்னு பார்க்கும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு ஏற்கனவே பார்த்த அனுபவம், அந்த பரிச்சயமான அந்த மாதிரியானவங்களை அதாவது இந்த சிறு வயதிலேயே லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான லவ் பண்ண பெண்கள், ஆண்கள், இவங்க 2 பேரும் ஒன்றா சேரும்போது அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படும். இது அடுத்தது அரேஞ்சு மேரேஜ். அவங்க முதல்ல பார்க்கும்போது ஒரு உணர்வு ஏற்படும். இப்படி அதில் அவர்கள் குடும்பம் நடத்தும்போது, குடும்பம்ன்ற தாம்பத்தியம்ன்ற ஒரு உணர்வு, அது ஒரு இனம் தெரியாத ஒரு இன்பம். இப்படிலாம் வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த உணர்வு சைக்கிள் போயிட்டே இருக்குது. இப்போது இந்த ஒரு உணர்வு, ஆனால் நம்ம இன்னொரு உணர்வு நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வர்றது அது உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உள்ளுணர்வுன்றது எப்படின்னா, இப்போ முதலாக நம்மளோட செல் உற்பத்தி ஆகும்போது அந்த செல் பலவேறான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை தன்னை தகவமைச்சு கொள்கிற மாதிரி அந்த செல்கள் ஒரு தொகுப்பாக மாறி ஒரு உருவங்களாக மாறும் பொழுது அது பலவிதமான உருவங்களை எடுத்திருக்கும். நம்ம பார்க்குறோம் 84 லட்சம் யோனி பேதம்னு சொல்கிறோம். முதல்ல ஒரு செல் உயிரியான அமீபாவிலேருந்து நாம் நடப்பன, பரப்பன, ஊர்வன அப்படின்ற மாதிரியான பலவிதமான ஒரு வடிவமைப்பை இந்த செல்கள் எடுத்து, இந்த எல்லா விதமான அந்த உணர்வுகளும் அந்த செல்களில் பொதிஞ்சிருக்கும். அந்த அனுபவங்கள் பொதிஞ்சிருக்கும். இதில் அப்படியே பரிணாமித்து இந்த மனிதன் அப்படின்ற ஒரு நிலை வரும் பொழுது தான், அதாவது நான் கூட இந்த பிரபஞ்சம் ஏன் மனுஷனாக பறந்துருக்கு, இதை நாம் மிருகங்களாகவே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்கனவே வந்திருக்கு, ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை? இப்போ மனிதனாக பறந்து வச்சுட்டு இந்த மனிதன் பல்வேறு விதமான தீமையான செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு மது போதை, இப்போ மது குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அற்புதமாக நம்முடைய மூளை செல்கள்லாம் வடிவமைச்சு அந்த மூளை செல்களில் பல்வேறு உணர்வுகளை புதிச்சு அதை நாம் ஒரு இன்பமான ஒரு உணர்வு நாம் நினைக்கும் பொழுது ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வேதியியல் பொருளை நமக்கு சுரக்க செய்து, அதுக்கப்புறம் டோப்போமைன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு உணர்வு சுரப்பியை நமக்கு கொடுத்து, அந்த ஹார்மோன்ஸ்கள் நமக்கு கொடுத்து, இந்த மாதிரியான செரோட்டோனின், இன்பம், இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் நம்ம மூளை தானே நமக்கு வேலை செய்யுது. இப்போ இந்த மூளையே நாம் மதுன்ற ஒரு அடிமைக்கு நாம் என்ன பண்ணுறோம், அதை அடகு வச்சிடுறோம். இப்போ அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, மது குடிக்கும் பொழுது நம்முடைய அந்த மூளையினுடைய செயல்திறன் 0.02% ஒரு முறை மது குடித்தா அது குறைஞ்சிக்கிட்டே வருது
அப்படின்றாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நாள் மது அதிகமாக அருந்துறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இந்த பாசம் நேசம் அந்த மாதிரியான உணர்வுலாம் இருக்கவே இருக்காது. எப்போ நம்ம வந்து சாராயம் சாப்பிடணும், எப்போ நான் தண்ணி சாப்பிடணும், எப்போ நான் மது அருந்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவர்களை பற்றின அந்த ஒரு சிந்தனை கூட இருக்காது. நீங்கள் ரொம்ப ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வந்து அடுத்த வேளை மது சாப்பிடுவதற்கு என்ன ஒரு விஷயத்தை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வாங்களே தவிர அவர்கள் உணர்வு ரீதியாக கலக்க மாட்டார்கள் குடும்பத்தோடு. இதே மாதிரி தான் வந்து போதைப் பொருள்களுக்கு அடிமையானவங்களும் அதே மாதிரி தான். ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிமுலன்ஸ் நம்முடைய அந்த உடம்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதீதமாக பெருக்கி ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் வந்துருக்கும். அப்போ நான் அடிக்கடி நினச்சது உண்டு, இப்படிலாம் வந்து இந்த மனுஷன் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிறதுக்கு இவன் வந்து சாதாரண ஒரு பறவையாகவே இருந்துட்டு போயிடலாமே, இல்லை மிருக நிலையிலே இருந்துட்டு போகலாமே. ஏன்னா எந்த மிருகங்களும் வந்து இன்றைக்கி நம்ம மது போதைக்கு அடிமையாகிறதில்ல, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறதில்ல. அதே மாதிரி வந்து அணுகுண்டை வந்து அதுங்க கண்டுபிடிக்கிறது இல்லை. வல்லரசாக நாங்கள் இருக்கணும் அப்படின்றது அது கண்டுபிடிக்கிறது இல்லை. இல்லை வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா நாம் கடைசி வரைக்கும் நாம் தான் வந்து இந்த நாற்காலியில் உட்காரணுன்றது அதுங்களாம் நினைக்கிறது இல்லை. நான் நினச்சது உண்டு, அந்த மாதிரி கூட நாம் இருந்துடலாமே அப்படின்னு. ஆனால் இந்த மனித நிலையில் வந்து இந்த உள்ளுணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் அதை வந்து நாம் பார்க்கும் பொழுது உணரும் பொழுது தான் நமக்கு தெரியுது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்புக்கு வந்து இந்த பரிணாமம் இந்த இயற்கை வந்து நம்மளை கொண்டு போயிட்டுருக்குது அப்படின்றத வந்து அதை உணரும் பொழுது தான் தெரியுது. சும்மா வந்து ஒரு துளி வந்து உணரும் போதே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலை ஏற்படுதுன்னா இதை வந்து நம்ம பூரணமாக அனுபவித்தோம்னா எந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கக்கூடியும் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து நம்முடைய மனதில் வந்து ஏற்படுது. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு போதைக்கு வந்து எதுக்கு நாம் இது பண்ணுறோம், இப்போ நம்ம எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் தண்ணி பார்ட்டி. இப்போ தண்ணி பார்ட்டியில் நீங்கள் என்ன பண்ணுறோம், நாம் போகிறோம், தண்ணி சாப்பிட்றோம், நம்மளை மறந்து நாம் இருந்துடுறோம். இப்போ இதில் வந்து ஒரு அடுத்த லெவலில் போயிட்டு போதைப் பொருட்கள் பார்ட்டின்னு போகிறாங்க. இப்போ ஆணும் பெண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவாறான போதை பார்ட்டிகளில் ஈடுபடுறாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த போதைகளை சாப்பிட்டுட்டு யாரோட உறவு கொள்கிறோம்னு கூட தெரியாமல் கூட இந்த மாதிரியான உறவுகள்லாம் நடந்துட்டுருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல நம்ம என்னத்தை அனுபவிக்கிறோம்? ஏற்கனவே போதை உள்ளே போயிடுச்சு அப்படின்னா சுத்தமாக நமக்கு என்னன்றது தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை வந்து போகம் பண்ணும்போது அந்த உணர்வு என்னன்றது நமக்கு தெரிய போகுது, ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. ஆனால் இருந்தாலும் இந்த மனசுக்கு வந்து அதை பழக்கப்படுத்திட்டோம்னா, இந்த உணர்வுக்கு வந்து நாம் பழக்கப்படுத்தினோம்னா அதை இப்போ மேலேயே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அற்ப ஒரு உணர்வுக்கே நாம் இப்படி வந்து அடிச்சுக்கிறோமே, இந்த அளவுக்கு வந்து நம்முடைய ஈவன் சில பேரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய சொத்தே வந்து அழித்து கூட சில தவறான பழக்கங்கள்லாம் செய்கிறாங்களே. இந்த அளவுக்கு இந்த உணர்வு நம்ம உடம்புல என்ன செய்யுது அப்படின்னா இதுதான் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு நிலையில் இந்த உணர்வை வந்து நாம் ஒழுங்கமைப்பு செய்யலை அப்படின்னா அது வந்து அடிக்ஷன் அப்படின்ற ஒரு நிலையில் வந்துடும். அடிமைத்தனம், இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் போயிட்டு அந்த உணர்வுகளை நம்ம அனுபவிக்கிறோம். சரி, இது வந்து தீய உணர்வுகள். இந்த தீய உணர்வுகளால் என்ன ஆகுது? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போதைப்பொருள் சாப்பிட்றதுனால என்ன ஆகுது? மூளையினுடைய செயல்திறன் குன்றிக்கிட்டே வருது. அதனுடைய அந்த ஈல்டிங் இந்த நியூரான்கள்லாம் வந்து புதுசாக உற்பத்தி ஆகிற தன்மை, அந்த பிரெயினே வந்து ஷிங்க் ஆகுது அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஷிங்க் ஆகும்போது மனிதத்தன்மை இல்லாத ஒரு நிலை, மனித உணர்வு அப்படின்றது ஒரு இல்லாத நிலை. அந்த மாதிரி மனித உணர்வு இல்லாத போயிட்டோன்னா அவனால் என்ன பண்ண முடியும்? தன்னுள்ளே இருக்கின்ற உணர்வுகளை அவனால் அனுபவிக்க முடியாது. தனக்குள்ளே இருக்கிற ஞானம், தனக்குள்ளே இருக்கிற எல்லை இல்லாத அந்த ஆனந்தம் அதை வந்து அவனால் அனுபவிக்க முடியாது. அப்போ யாரால் இது பிரச்சனை அப்படின்னா இந்த மனிதன் ஏற்படுத்தி கொள்கின்ற அந்த தீய பழக்க வழக்கங்களால் அவனுக்கு பிரச்சனை வந்துடுதுன்றதை நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்தது போயிட்டு பெண்கள்கிட்ட வந்து அதிகமாக தவறுதலாக வந்து தப்பிதமாக இவர்கள் வந்து உறவுகளை மேற்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? நம்முடைய உடம்பில் இருக்கின்ற அந்த இம்யூன் செல்ஸ் வந்து அடிபட்டு போகுது. அவர்கள் தப்பாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலியல் ரீதியான ஒரு வியாதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இந்த எய்ட்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? அக்வைர்டு இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. அப்போ அக்வைர்டு இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? நம்ம உடம்பு நம்மை காப்பாற்றுவதற்கு, நோய்களிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் நோய் கிருமிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் நம்முடைய உடம்பில் ஒரு இம்யூனிட்டியை வந்து வளர்த்துருக்கு. இந்த இம்யூனிட்டி வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா இந்த விந்தணுக்கள் அப்படின்றதுலேருந்து தான் வருது.
இந்த விந்தணுக்கள் வந்து நம்ம ஒரே ஒரு விதமான ஒரு பெண்ணோட அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற ஒரு நிலையில் இந்த உறவுகளை நாம் பேணி பார்த்துக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இம்யூனிட்டிலாம் வந்து நமக்கு வந்து வளரும். ஆனால் இந்த மாதிரியான போதைப் பொருள்களை உபயோகப்படுத்திட்டு பல கெட்ட பெண்கள், அதாவது கெட்ட பெண்கள்னால் கெட்ட பெண்கள் மட்டும் இல்லை, ஆண் வந்து இவன் விரும்புறதுனால தான் அவங்க கெட்ட பெண்கள் சொல்கிறோம். பல பெண்களோடு இவர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி பல பெண்களோடு உறவு கொள்ளும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இம்யூனிட்டி வந்து நம்முடைய உடம்புல, அதாவது விந்து தானே அங்கே போகுது, அந்த விந்து தான் நமக்கு வந்து ஒரு உணர்வுன்றதை ஏற்படுத்துது. அந்த சர்க்காசம்னு சொல்லக்கூடிய அந்த பாலியல் ரீதியாக அந்த விந்து வெளியில் வரும்பொழுது ஒரு விதமான உணர்ச்சி வருது பார்த்திங்களா, அதை நம்ம சொல்கிறது. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இம்யூனிட்டி ஒரே விதமான ஒரு உடல்கள் சேரும் பொழுது அது பெருகுது. ஏன்னா ரெண்டும் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிடும், உணர்வு ரீதியில் வந்து கலந்துரும். அதனால தான் இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரே அவங்க மட்டுமே தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய 2 உறவுகளும் உணர்வுகளும் கலந்து விடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ எப்படி வந்து நமக்கு நம்மளோட ரிலேஷன்ஸை வந்து நாம் சந்தோஷமாக உள்ளே அழைக்கிறோம். இதே வந்து ஒரு திருடன் வந்து உள்ளே வரான் அப்படின்னா அவனை விரட்டி அடிப்போம். அந்த மாதிரி தான் இப்போ அந்த ஒரே தம்பதிகள் வந்து இந்த மாதிரியான உறவில் ஈடுபடும்போது இந்த அணுக்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஒத்த அணுக்களாக இருக்கும் பொழுது அது நம்முடைய உடம்புல பெருகுது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதிரியான நல்ல ஒரு தாம்பத்தியத்தை ஈடுபடுறவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும், இதயம் வந்து நல்ல பலமாகும், ஹார்ட் அட்டாக்கே வராதுன்றாங்க. இப்போ அறிவியலில் கூட வந்து கண்டுபிடிச்சாங்க பார்த்திங்க அப்படின்னா ஈவன் 50 60 50 உங்களால் எந்த அளவுக்கு தாம்பத்தியத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நீங்கள் வயோதிகத்தில் கூட ஈடுபட்டிங்கன்னா ஈவன் ஒரு 50 வயது இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் பெண்களுக்கு இருக்கிற வரைக்கும் கூட நீங்கள் அந்த இதில் ஈடுபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் வந்து குறையுது, இதயம்லாம் வந்து நல்லா செயல்படுது, ரத்த ஓட்டம் வந்து நல்லா இயங்குது அப்படின்றாங்க. இதையே வந்து ஒரு முறையற்ற உறவுகளில் வந்து நாம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து இந்த நம்முடைய இம்யூனிட்டியே வந்து டவுன் ஆகி போகுது. அங்கே தான் வந்து ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு அப்போ எதிர்மறை தூண்டுதல் உணர்வுகள், எதிர்மறை உணவுகள். ஸோ இதுதான் ஒரு தவறான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா நினைக்கலாம் நம்ம யாருக்குமே தெரியாமல் ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு, நமக்குள்ளே இருக்கிற அந்த பதிவு நம்மளை வச்சு செஞ்சிருது வயோதிகத்தில். பல பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களாம் வந்து பல பெண்கள் வந்து தன்னுடைய படுக்கைக்கு அழைச்சி அதை வந்து அனுபவித்தவங்க எல்லாரும் அந்திம காலத்தில் மிக கொடுமையான வியாதிகளுக்கு ஆட்பட்டு அவர்கள் மடிந்தார்கள்ன்றதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த உணர்வுன்றது வந்து நல்லுணர்வாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து சாதாரண உணர்வுகள். ஒரு மனுஷன் வந்து ஆசையினால் என்னென்ன நம்மளை வந்து அழிச்சிக்கலாம் அப்படின்றது, இல்லை என்னென்ன மேம்படலான்றது. ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது வாழ்க்கை மேம்படுது, ஒரு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது வாழ்க்கை வந்து தாழ்ந்து போகுது, அது வந்து நமக்கு நோயை கொடுக்குது, அது வந்து அந்திம காலத்தில் நம்மளை வந்து வச்சு செஞ்சிருது. அதுதான் வந்து இங்கே உண்மை. சரி, இப்போது நம்மளுடைய டிஎன்ஏன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலினுடைய ஒரு பதிவுன்றாங்க. அதாவது எப்படின்னா நான் வந்து சிறு வயதில் அந்த ஒரு செல் அமீபாவால் இருந்து இந்த மனிதனாக நாம் வரும் வரை அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளில் நம்முடைய எல்லா விதமான அந்த ஆக்டிவிட்டியும் அங்கே பொதிஞ்சிருக்கு. அங்கே வந்து அந்த உணர்வுகள் அங்கே பதிவாகி இருக்கிறது, எண்ணங்கள் மூலமாகவும் பதிவாகி இருக்கிறது, ரெக்கார்டாகிருக்கு டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ தான் ஒரு திசுக்கள் வந்து எந்த அளவுக்கு சேரணும், அது என்ன உறுப்பாக மாறணும், அந்த எந்த உறுப்பு வந்து என்னென்ன விதத்தில் வேலை செய்யணும். இப்போ என்னுடைய உடம்பில் ஹார்ட் அப்படின்னா அது 72 முறை துடிக்குது. இந்த ஹார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.7 வோல்ட் வந்து ஒவ்வொரு செல்களையும் என்னோடய இதய செல்களில் ஒரு 0.7 வோல்ட் வந்து அங்கே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இம்பல்ஸ் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அது வந்து என்னுடைய இதயத்தில் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து யார் சொல்லி இதெல்லாம் நடக்குது? இப்போ இந்த சிறுநீரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கெட்ட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்றதுக்கு சிறுநீரகத்தினுடைய வேலையாக இருக்குது. இப்போ இதெல்லாம் யார் சொல்லி பண்ணுறது? நம்முடைய டிஎன்ஏ மூலக்கூறுகளில் பதிவாகி தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது. இதே டிஎன்ஏ மூலக்கூறுகளில் நம்ம உணர்வுன்ற ஒரு விஷயமும் பதிவாகிருக்கிறது. அது என்ன அப்படின்னா
நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா விதமான அந்த ஸ்பெர்ம் செல், அதாவது விந்தணுக்கள்னு சொல்ல முடியுங்களா, இந்த விந்தணுக்களை நாம் விதையாக மாற்றாமல் இதை வந்து நாம் தவத்தின் மூலமாக மேல் உச்சியில் ஏற்றணும் அப்படின்னா இது போயிட்டு இந்த மூளை நரம்புகளில் மூளைகளில் இருக்கிற ஒரு பிளிஸ்ஃபுல் செல் அப்படின்ற ஒரு குரூப் வந்து நம்மளுடைய மூளை செல்களில் இருக்குது. இது வந்து ஒரு உணர்வு. அதாவது இப்போ எப்படி வந்து ஒரு காதலன் காதலி வந்து பார்த்துக்கிறாங்களோ, இப்போ வந்து ஒரு காதலி வந்து காதலன் வந்து காதலியை வந்து பிரிஞ்சு போயிடுறான், ஒரு 10 ஆண்டுகள் வந்து பார்க்கலை, இல்லை ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்கிறாங்க, ஒரு 5 ஆண்டுகள் வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க முடியல, திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்கன்னா அங்கே எந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும்? அதே மாதிரியான உணர்வு தான் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு வந்து இந்த விந்தணுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தியாகி இந்த பிரெயின் செல்ஸ் அப்படின்றது உற்பத்தியாகி இவைகள் இரண்டும் ஒன்றா சேரும் பொழுது ஒரு விதமான ஒரு உணர்வு ஏற்படும். இந்த உணர்வு இந்த உடம்பில் நம்ம பிரெயின் இங்கே இருக்குது, நம்முடைய உடம்பில் இருக்கிற எல்லா செல்களும் வந்து நம்மளோட உயிராற்றல் உற்பத்தி பண்ணுது. இந்த உயிராற்றல் வந்து நம்முடைய செயல்கள் செய்வதற்காக நாம் உபயோகப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் இந்த உயிராற்றலை நம்ம அடுத்த சந்ததியை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக விந்துன்ற நிலையில் நாம் வெளியில் ஏற்றுறோம். இதை வந்து இந்த விந்துக்களை நாம் ஒருநிலைப்படுத்துதல், மனதை ஒருநிலைப்படுத்துதல்ன்ற நிலையில் தியானமும் தவமும் செய்தோம் அப்படின்னா இந்த சக்திகள் எல்லாம் பூரா போயிட்டு இந்த மூளையில் வந்து சேரும் பொழுது, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்றது நம்முடைய விந்தணுக்களினுடைய ஒரு நிலை, அதுதான் ஓஜஸ்ன்னு சொல்லலாம். இப்போ மேலே இருக்கிற பிரெயின் செல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட்னு சொல்லலாம். இவர்கள் இருவரும் ஒன்றாக சேரும்போது அங்கே ஒரு உணர்வு நிலை ஏற்படும். அந்த உணர்வு நிலை தான் பிளிஸ்ஃபுல், அதுதான் ஒரு ஆனந்தம்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது தான் மனிதன் வந்து இழந்துடுறான். எதனால் இழந்துடுறான்னா, இன்றைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பணம் அப்படின்ற ஒரு இது. இப்போ நீங்கள் வந்து நம்முடைய வாழ்வியலினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, நான் வந்து பிறக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் என்ன சொல்கிறாரு, 7 வயசு வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை இந்த சமூகத்தெல்லாம் நீங்கள் என்னென்ன பார்த்து பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் பதிய வச்சுக்கிறீங்க, அதுதான் உங்களோட வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். படிச்சுட்டு ஒரு வேலைன்றது இதெல்லாம் வந்து ஒரு 5% கான்சன்ட்ரேஷனில் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. 95% ப்ரோக்ராம் வந்து நம்ம ஏற்கனவே சிறு வயதிலேயே நாம் பதிய வச்சிடுறோம். ஆனால் இந்த படிப்பு அப்படின்றத வச்சுட்டு நாம் வந்து ஒரு டாக்டரு, ஒரு என்ஜினியரு, இந்த மாதிரி நம்மளோட இது பண்ணுறோம். வேலை கிடைக்குது, கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைங்களை பெற்றுக்கிறோம், மறுபடியும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்காகவே இன்றைக்கி பெரும் பொருளை வந்து நாம் செலவு பண்ணுறோம், ஒரு வீடு கட்டுறோம், இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்திம காலத்தில் இறக்குறோம். அவ்வளோதான். அந்திம காலத்தில் எப்படி பண்ணுறோம்? நோய்வாய்ப்பட்டு இறக்குறோம். நோய் எப்படி வருது? நம்ம ஒழுக்கமாக வாழலாம், நமக்கு நோய் வருது. நாம் நல்ல ஒழுக்கமாக நல்ல உணர்வோடு இறைநிலை சிந்தனையோடு, இறைநிலைன்னா இயற்கையினுடைய சிந்தனை. இன்றைக்கி ஊருக்கு கோயிலை வச்சுட்டு வசூல் பண்ணிகிட்ருக்குறாங்களா, அது இறைநிலை கிடையாது, அதெல்லாம் வசூல் மையங்கள். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கை இறை ஆற்றல், இயற்கை செல்கள், இதெல்லாம் வந்து நாம் நல்ல ஒழுக்கத்தோடு நாம் இது பண்ணும் பொழுது இந்த அற்புதமான நான் சொன்ன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சிங்க்ரனைசேஷன், அந்த ஜாயினிங், ஒன்றா கூடி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற அந்த பிளிஸ்ஃபுல் நேச்சரில் நம்ம கொண்டு போகுது. பட் நம்ம சாதாரண வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், இது நமக்கு வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் மூலமாக ஒரு திரைப்படங்களுக்கு நம்ம அடிமையாகிறது, ஒரு கட்சிக்கு நாம் அடிமையாகிறது, ஒரு தலைவன் ஒரு நடிகர் இருக்கிறார்னா அவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஹீரோ கடவுளாக நாம் பார்க்குறது, ஒரு கட்சி தலைவன் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு இவன் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம்ன்றது நினைக்கிறது. அதாவது சொல்லணும், அவன் சாப்பிட்டது மிச்சம் போக வழிகிற அந்த எச்சில் சாதத்தை நாம் சாப்பிட்டுட்டு ஐயோ அவன்தான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சகராக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நாம் உள்ளுக்குள்ளே சிந்தனை பண்ணுறதுலாம் இந்த இடையில் இந்த வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற உணர்வுகள். இதை மீறி எவன் ஒருத்தன் மேலே போகிறானோ, பிறக்கிறோம், நல்லா ஒரு நிலையை அடையிறோம், இந்த மாதிரியான போதை பழக்கங்கள்லாம் வந்து அடிமையாகாமல், இந்த ஹீரோக்களுக்கு வந்து முட்டாள்களாக போய் அவங்க காலில் விழாமல், இந்த கட்சி தலைவர்களுக்கு அடிமையாக நீங்கள் தலைவா நீங்கள் சொன்னீங்கன்னா என் உயிரை கூட நான் கொடுப்பேன்ட்டு அந்த மாதிரியான முட்டாள்களாக மாறாமல் நாம் தவநிலைன்னு ஒரு நிலையை பார்த்தபோது தான் நான் சொன்ன அந்த 2 பேர் ஜாயின் பண்ணுறது, இறைவன் இறைவி, இந்த 2 பேரும் ஜாயின் பண்ணுறது. அங்கே தான் ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இதை அனுபவிக்காமல் தான் இன்றைக்கி
கோடான கோடி மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபூர்வமாக ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஒரு உணர்வு நிலை ஏற்படும். பட் ஆனால் பெருவாரியான பேர்களுக்கு வந்து ஏற்படாது. ஆனால் இன்றைக்கி அதையும் கூட ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஏற்படுத்தக்கூட இந்த ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள இளைஞர்களை போதையின் பாதையில் திருப்பி மக்களை வந்து அடிமுட்டாளாக மாற்றி இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கிறது கட்சி தலைவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம், இந்த மருந்து மாத்திரைகள்னால் நம்மளால் உயிர் வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணம், இந்த மாதிரிலாம் நம்மளை ஏற்படுத்தி நம்மளை அழிக்கும் நிலையில் நாமே அந்த உணர்வற்ற நிலையில் நாம் இருக்கோம். எனவே இந்த உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் இதிலெல்லாம் இருக்கிற அந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியம்தான் நமக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை படிக்கணும் அப்படின்னா நாம் மத்தக படிப்புன்ற ஒரு படிப்பு படிக்கணும். அந்த மத்தக படிப்புன்றது வந்து தவம். இந்த மத்தக படிப்பு படிக்கிறதுக்கு வந்து சாதாரணமாக படிக்க முடியாது. அதை பிராணாயாமம்ன்ற ஒரு நிலையில் படிக்கணும். அந்த பிராணாயாமம்ன்றது வந்து வாசியோகம் என்று சொல்லக்கூடிய ஊர்த்துவ கதி. அதாவது வெளியில் போயிட்டுருக்கு அழிஞ்சிட்ருக்கிற இந்த சக்தியை உள்ளுக்குள்ளே நாம் செலுத்தணும் அப்படின்னா அது ஊர்த்துவ கதியாக நம்மளிருந்து விரயமாகி கொண்டிருக்கிற இந்த ஓஜஸ் சக்தியை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய பிரெயினில் நாம் சேர்க்கும் பொழுது இந்த அண்ணாக்கு நூறு வழியாக உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்வாங்க. அதனால்தான் அண்ணாக்கு அண்ணா மலை மேலே இதை வந்து சிரசை வந்து மலைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ திரு அண்ணாமலைன்றது இது. ஸோ இதுக்குள்ளே தான் கிரிவலம் எல்லாம் இங்கே தான் சுற்றி ஆகணும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு வியாபார நிலையில் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஃபேமஸ்ஸு, அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய வருமானம். இதெல்லாம் நாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது யாருக்கும். ஆனால் உண்மையான கிரிவலம்ன்றது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலையில் நாம் வந்தோம்னா மட்டும்தான் நாம், அதாவது திருவண்ணாமலையை நினைக்க முக்தின்னு சொல்கிறோம். நாம் சாம்பவி யோகத்தில் எடுத்துகிட்டு இந்த 2 கண்களை அப்படி இந்த சாம்பவி இதுதான் வந்து புருவ மையம்ன்றது தான் வந்து இறைவனுடைய இருப்பிடம். இறைவனுடைய இருப்பிடம்னா இங்கேருந்து இங்கே நம்ம பைனியல் கிளாண்டுன்னு சொல்கிறோம், ஹிப்போதலமஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இறை உணர்வு வந்து நமக்கு பொதிஞ்சிருக்கு. இதை வந்து அந்த சாம்பவி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இந்த ஊர்த்துவகதியான அந்த சித்த வித்தைன்ட்டு பேர், அதுக்கு பேர். இந்த சித்த வித்தையை நாம் செய்யும் பொழுது நான் சொன்ன இந்த உணர்வு ஏற்படும். அப்போ நாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம லவரை வந்து போய் பார்க்கலாம். லவரும் அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய அருமையான உணர்வுன்றது வருன்றது உங்களுக்கு தெரியும். அது நம்ம பல பேர் வந்து கணவன் மனைவியாக இருந்து அனுபவிச்சிருக்கிறோம். இதை வந்து உள்ளுக்குள்ளே அனுபவிக்கணுன்ற ஆசை யாருக்கு இருக்கிறோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த போதையின் பாதைன்னு செல்லாமல், இந்த கைசடை அரசியலில் போயிட்டு மாட்டிக்காமல், என்ன இந்த முட்டாள்கள் 2000 கோடி 3000 கோடின்னு சொல்லிட்டு திரைப்படங்கள் மூலமாக ஹீரோக்களாக வந்து பிரம்மாண்டமாக வந்துட்டு நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவன் சாவறதே அவனுக்கு என்றைக்கும் தெரியாது. அவனை வந்து ஒரு பெரிய தலைவனாக நாம் மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாம் அழிச்சிக்காமல் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற மிகச்சிறந்த ஈசனான அந்த ஹீரோ உள்ளுக்குள்ளே இருக்கிறார், அந்த ஹீரோவை நோக்கி நம்ம போகணும். அவர் பேர் ஆண்டவன்னு சொல்கிறோம், கடவுள்னு சொல்கிறோம். ஸோ நம்ம மனதை நாம் பெண்ணாகவும் ஆண்டவன் என்கின்ற ஆணை ஆணாகவும் நாம் இணைந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் லவ் பண்ணோம்னா அதுதான் அன்புன்னு பேர். அன்புன்றது வெளியில் இருக்கிறதுலாம் கிடையாது. வெளியிலலாம் சார்பு நிலை தான் எல்லாமே. நீ எனக்கு இது செய்கிற, நான் உனக்கு அதை செய்கிறேன், இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த நிலையில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனந்த மத்தன்மார்களாக உயரலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.